ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்கின்றது. ஈழத்தமிழர்களின் அரசியல் மற்றும் சமூக பரப்பில் கடந்த 2ஆம் தேதி முதல் கடுமையான எதிர்வினைகளை உருவாக்கிய ஒரு விடயமாக ஹிப்கப் சங்கி என்ற அடையாளத்தில் சொல்லிசையை வழங்கி வரும் 24 வயதான சங்கீத்சன் கணேசகுமாரின் விடயம் இருந்தது. அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு பிணை வழங்கப்பட்ட விடயம் செய்திகளின் வாயிலாக நீங்கள் அறிந்த ஒரு விடயம். ஆனாலும் இப்போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டாலும் அவர் மீதான வழக்கு மீளெடுக்கப்படவில்லை. மாறாக அது ஸ்ரீலங்கா தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரணைகளை தொடரக்கூடிய ஒரு வழக்காக மாற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இப்போது இந்த பாடகருக்கு கிட்டிய பிணை விடுதலை மையப்படுத்தி கிரெடிட் எனப்படும் அரசியல் ஆதாயங்களை எடுப்பதற்காக அத்திலபோர தண்ணி அம்மா குடி அப்பா குடி என்ற வகையில் கில்லாடித்தனமான தில்லாலங்கடித்தனமான சில நகர்வுகள் அரசியல்வாதிகளால் வருகின்றது. இந்த விடுதலையில் தமக்கு ஆதாயங்களை எடுக்கும் வகையில் அரசியல்வாதிகள் தமது உரிமை கோரல்களுக்காக முண்டியடித்தும் வருகின்றனர். அதிலும் பிணை விடுதலை பெற்ற பாடகர் தடுப்பு காவலிலிருந்து வெளியேறிய போது அவருடனே கூட ஒட்டி நின்று ஊடகங்களின் கேமராக்களுக்கு தெரியும்படி தனக்கு ஒரு வகிவாகத்தை பெறுவதற்காக அனுரவின் தேசிய மக்கள் சக்தியின் எம்பியான இளங்குமரன் செய்த அரசியலும் அடேங்கப்பா ரகமாகத்தான் தெரிகின்றது. ஏனெனில் இந்த பிணை விடுதலில் தானே அரசியல் செய்யும் நிலையில் ஊடகங்களுக்கு அவர் ஏனைய கட்சிகள் அரசியல் செய்வதாக சொல்லிக் கொண்டார். இதனைத்தான் ஈயத்தை பார்த்து பித்தளை ஈயென இழித்த கதை என கூறப்படுவதுண்டு. இதற்கிடையே தனது விடுதலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனே காரணம் என அந்த சொல்லிசை பாடகரையும் ஊடகங்களுக்கு சொல்ல வைத்த ஒரு பாவப்பட்ட நகர்வும் நேற்று தெரிந்தது. ஆக மொத்தம் இந்த சொல்லிசை சங்கீத்தை பிணையில் விடுவித்த பெருமை யாருக்குரியது என்பதில் ஒரு சடுகுடு ஆட்டம் தற்போது தீவிரமாக இடம்பெற தலைப்பட்டாலும் இந்த சொல்லிசை பாடகருக்கு எதிராக ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நேற்று ஸ்ரீலங்காவின் சட்டம் அதிபர் திணைக்களம் திடீரென விலக்கிய நகர்வுதான் முக்கியமானது. ஏன் அதை செய்தது என்பதற்கான காரண காரியங்களும் உள்ளன. அதாவது இந்த கைது விடயத்தில் அரசு தரப்பு தனது தந்திரோபாயத்தை வேறு வழியின்றி இறுதி நேரத்தில் மாற்ற வேண்டி வந்தது. இதனால் தான் ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபரை இந்த வழக்கை பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து ஸ்ரீலங்காவின் தண்டனை சட்டத்தின் 120வது பிரிவுக்கு, அதாவது அதிருப்தியை தூண்டியமை தொடர்பான குற்றச்சாட்டாக மாற்றிய விடயம் இருந்தது. பொதுவாகவே இந்த தண்டனை சட்டத்தின் 120வது பிரிவில் ஒருவரை குற்றஞ்சாட்டினால் குற்றஞ்சாட்டப்படுவோருக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிணையை மறுப்பது போல பிணையை மறுக்க முடியாது என்பதால் சாவகச்சேரி நீதிமன்றம் நேற்று மாலை 3 நிபந்தனைகளுடன் இந்த சொல்லிசை பாடகருக்கு பிணையை வழங்கி அவரை விடுவித்தது. எனினும் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல பாடகர் மீதான குற்றச்சாட்டுகள் முழுமையாக கைவிடப்படவில்லை என்பதால் இந்த வழக்கும் கைவிடப்படவில்லை. இதனால் தண்டனை சட்டத்தின் கீழ் அடுத்த கட்ட விசாரணைகள் தொடரும் என்பது யதார்த்தம். எனினும் அனுர தரப்பை பொறுத்தவரை, அதாவது ஏகேடிஆர் அரசாங்கத்தை பொறுத்தவரை, இந்த வழக்கு ஒரு புலிவாலை பிடித்த கதையாக மாறியதை கடந்த சில நாட்களாகவே அவதானிக்க முடிந்தது. ஏனெனில் வடக்கு கிழக்கில் தற்போது அனுர தரப்பில் எம்பிமாராகவும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாகவும் உள்ள முகங்களும் தாம் போட்டியிட்ட தேர்தல் காலத்தில் இவ்வாறான பல வரிகளை உள்ளடக்கிய பரப்புரை பாடல்களை தமிழர் தாயக பகுதிகளில் ஒலிக்க விட்டவர்கள் என்பது இன்னொரு விடயம். இது குறித்து கடந்த 6ஆம் தேதி செய்தி வீச்சு விலாவாரியாக உங்களுக்கு விடயங்களை வழங்கியிருந்தது. முழு நாடும் அனுரவோடு எங்களின் வாக்குகள் திசை காட்டிக்கு என தமிழ் மக்களிடம் வாக்குகள் கோரப்பட்ட அந்த பரப்புரை பாடல்களில் தேசிய தலைவரின் வெல்வெட்டித்துறை பூர்வீக வீடும் காணொலியாக காட்டப்படு தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையும் தலைவரின் கொள்கையும் ஒன்றே என பாடல் வரிகள் இருந்தன. அத்துடன் தேசிய மக்கள் சக்தியாக தமக்கு வாக்களித்தால்
தேசிய தலைவருக்கு சிலை ஒன்று வைக்கப்படும். அவரது பெற்றோர் பெயரில் புது துறைமுகம் வடமராட்சியில் அமையும். பிரதேசங்கள் அனைத்தும் மாவீரர் துயிலும் இல்லங்கள் மீளமைக்கப்பட்டு பராமரிக்கப்படும் எனவும் சொல்லப்பட்ட நிலையில்தான் இப்போது ஒரு பாடகரை அவர் பாடிய வரிகளுக்காக தடுத்து வைத்திருக்கும் அரசாங்கத்தின் இரட்டை வேடம் அம்பலப்பட்டதால் இந்த கைது உலகளாவிய ரீதியில் ஒரு அவதானத்தையும் எழுப்பியிருந்தது. இதன் அடிப்படையில் அரசாங்கம் இந்த கைது விடயத்தில் இப்போது பொல்லை கொடுத்து அடிவாங்கிய நிலைக்கு உள்ளாகியுள்ளது. தென்பகுதியில் உள்ள சிங்கள விமர்சகர்கள் கூட ரேப்பாடியவன் உள்ளே ரேப் பண்ணியவன் வெளியே என எள்ளலாக அரசாங்கத்தை வறுத்தெடுக்க தலைப்பட்டனர். அனுராதபுரத்தின் முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி பொறுப்பில் இருந்த வல்லேகம ஹேமரத்ன தேரர் 11 வயதான சிறுமி ஒருவரை பாலியல் வன்புணர்வு செய்த விடயத்தில் பிணை பெற்றமை தொடர்பாகவே இந்த ரேப் பண்ணியவன் வெளியே என்ற குறியீடு தென்பகுதியில் உள்ள சில ஆர்வலர்களால் வெளிப்படுத்தப்பட்ட விடயமும் அவதானிக்கத்தக்க ஒரு விடயமாக இருந்தது. இதற்கிடையே குறித்த சிறுமியால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரத்த கரைகள் படிந்த சில ஆடைகள் ஸ்ரீலங்கா அரச இரசாயன பகுப்பாளர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த ஆடைகளில் மேற்கொள்ளப்பட்ட DNA எனப்படும் மரபணு பரிசோதனையில் வேறு ஒருவரின் DNA அவற்றில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அந்த DNAக்குரியவர் வல்லேகம ஹேமரத்ன தேரர் தானா இல்லை என்றால் வேறு யாராவது இருக்கின்றார்களா என்ற சந்தேகத்தில் எதிர்வரும் 16ஆம் தேதி குறித்த தேரரை அரச பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு சென்று தனது டிஎன்ஏயை அவர் வழங்க வேண்டும், அதற்காக உதிர மாதிரியை அவர் வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. ஆனால் முன்னாள் அட்டமஸ்தானாதிபதியை இந்த விடயத்தில் விடுவிக்கும் மேலிட முயற்சிகள் ஏதாவது கமுக்கமாக தொடர்ந்தால் உதிர மாதிரிகள் எடுக்கப்பட்டாலும் அதன் முடிவுகள் மாறக்கூடிய சாத்தியங்களும் உள்ளன. ஏனென்றால் ஆடையில் உள்ள உதிர மாதிரிகள் மாற்றப்படக்கூடிய தில்லாலங்கடித்தனமான நகர்வுகளையெல்லாம் செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள் இன்னமும் சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியிலும் அரச இயந்திரத்தில் இருக்கின்றார்கள் என்பது கசப்பான ஒரு யதார்த்தம். மீண்டும் சொல்லிசை கலைஞரின் பிணை விடுதலைக்கு திரும்பினார். இந்த கைது உள்ளூரிலும் உலக அரங்கிலும் கடுமையான அதிர்வுகளை ஏற்படுத்திய விடயம் நீங்கள் அறிந்த விடயம். தென்னிலங்கையில் கடும்போக்குவாதிகளை எரிச்சலூட்டும் சிங்கள அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் உட்பட்டவர்களும் இந்த கைதுக்கு எதிராக குரல் கொடுத்தனர். சிங்கள கேலி சித்திர கலைஞர்களும் தமது படைப்புகள் மூலமாக இந்த கைது நகர்வை விமர்சித்தனர். ஆக மொத்தம் சொல்லிசை பாடகர் தடுப்பு காவலில் இருந்த ஏறக்குறைய 10 நாட்களில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் முதல் உலகளாவிய மனித உரிமை கண்காணிப்பு அமைப்பான அனைத்துலக மன்னிப்பிச்சபை அமென்ஸ்டி இன்டர்நேஷனல் வரை எதிர்வினைகள் வந்த விடயமும் நீங்கள் அறிந்த விடயம். இதேபோல கிளிநொச்சி, லண்டன், பாரிஸ் என பல நகரங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. கேரளத்தின் பிரபலமான சொல்லிசை பாடகரான வேர்டனும் தமிழக அமைச்சர் வன்னியரசும் கனடாவின் பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் உட்பட்ட புலம்பெயர் நாடுகளின் அரசியல் பிரபலங்களும் இந்த கைதுக்கு எதிரான எதிர்வினைகளை செய்த விடயமும் நீங்கள் அறிந்த விடயம். ஆகமொத்தம் இந்த விடயத்தில் உள்ளூர் மற்றும் அனைத்துலக அழுத்தம் ஏற்பட்டதால் வேறு வழியின்றி அரசு தரப்பு தனது சட்ட உத்தியை மாற்றி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அல்லாமல் தற்போது ஸ்ரீலங்கா தண்டனை சட்டத்தின் 120ஆம் பிரிவின் கீழ் சொல்லிசை பாடகர் மீதான வழக்கை மாற்றி வைத்திருக்கின்றது. இந்த கைது நடவடிக்கைக்கு முன்னர் பெரிதும் பிரபலமற்ற அநேகமானவர்களுக்கு தெரியாமல் இருந்த ஒரு உள்ளூர் ரேப் பாடகரில் கைவைத்து அவரை இப்போது உலக அளவில் பிரபலமாக்கி பொல்லை கொடுத்து அன்று அரசாங்கம் அடி வாங்கியிருக்கின்றது. இதற்கிடையே நீதிமன்றம் வார இறுதி விடுமுறைக்கு செல்வதற்கு முன்னர் நேற்று ஏன் அரசு தரப்பு சட்ட உத்தியை மாற்றி இந்த நகர்வை செய்தது என்பதற்கும் காரண காரியங்கள் உள்ளன. ஏனென்றால் ஐநாவின் சப் கமிட்டி ஆன் பிரிவென்ஷன் ஆஃப் டோர்ச்சர் எனப்படும் சித்திரவதைகளுக்கு எதிரான குழு நாளை மறுதினம் திங்கட்கிழமை 15ஆம் தேதி 4 அடங்கிய நிபுணத்துவ முகங்களுடன் இலங்கைக்கு செல்கின்றது. இது ஒரு முக்கியமான விடயம். 10 நாட்களுக்கு இலங்கையில் தங்கியிருக்கும் இந்த குழு தடுப்பு காவலில் உள்ளவர்கள் அனுபவிக்கும் உடல் மற்றும் உளரீதியான துன்புறுத்தல்கள் குறித்து முக்கியமான ஆய்வுகளை செய்ய உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட்ட அனைத்துலக அரங்கங்களின் பொருளாதார உதவிகளை பெறுவதற்காக மைத்திரி ரணிலின் ஜெகப்பாலினி எனப்படும் நல்லாட்சி காலத்தில் சித்திரவதை மற்றும் கொடூரமான மனிதாபிமான தடுப்பு காவலர்களுக்கு எதிரான ஐநா ஒப்பந்தத்துக்குள் ஸ்ரீலங்காவும் வந்திருந்தது. 2017இல் ஸ்ரீலங்கா இந்த உடன்பாட்டில் இணைந்திருந்தது. இதன் பின்னர் தான் ஐநாவின் முதலாவது குழு 2019 ஏப்ரலில் இலங்கைக்கு சென்ற பின்னர் மீண்டும் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த குழு நாளை மறுதினம் இலங்கைக்கு செல்வதால் சிஸ்டம் சேஞ்ச் ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கும் இது ஒரு முக்கியமான விடயமாக உள்ளது. ஏனெனில் 2019இல் இலங்கைக்கு சென்று தாம் ஆய்வு செய்து
இலங்கையில் மாற்றப்பட வேண்டிய இல்லை என்றால் திருத்தப்பட வேண்டிய விடயங்கள் என ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்த விடயங்களில் எவ்வளவு தூரம் இப்போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னேறியுள்ளது என்பதை அறிவதற்கான பயணம் இது. இதனால் இது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திற்கு முக்கியமான ஒரு பயணமாக இது நோக்கப்படுகின்றது. இந்த உடன்படிக்கையில் இணைந்த உறுப்பு நாடுகளில் உள்ள எந்த ஒரு சிறைச்சாலைகளுக்கு அல்லது காவல் நிலையங்களுக்கு, இல்லையென்றால் ஸ்ரீலங்காவின் 4ஆம் மாடி போன்ற விசாரணை செய்யப்படும் இடங்களுக்கு அல்லது தடுப்பு காவல் மையங்களுக்கு ஐநாவின் இந்த ஆய்வுக்குழு திடீரென முன்னறிவிப்பு செய்யாமல் செல்லலாம் என்பது ஒரு முக்கியமான விடயம். இவ்வாறான பின்னணியுடன் தான் எதிர்வரும் திங்களன்று ஐநா குழு ஏறக்குறைய 7 வருடங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு செல்வதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் சுரேஷ் சாலை குறித்த பரபரப்புகளையும் அவருக்கான தரப்பும் எகிற வைக்கின்றது. ஸ்ரீலங்காவின் புலனாய்வுத்துறையின் முன்னாள் தலை இப்போது உள்ளே இருக்கும் நிலையில் அவர் சாகப்போகும் அளவுக்கு உடல் நிலையில் மோசமடைந்துள்ளதாக அவரது குடும்பமும் ராஜபக்ஷ முகங்களும் தீவிரமாக பரப்புரை செய்வது கூட ஐநா குழுவின் இந்த வருகையை முன்னிறுத்திய ஒரு நகர்வாகத்தான் தெரிகின்றது. நேற்று சுரேஷ் சாலையை பார்வையிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாகவும் அவரது உயிர் பிரியும் நிலையில் இப்போது நிலைமை உள்ளதாகவும் இந்த விடயத்தை பரபரப்பாக எகிற வைக்கும் நிலையில்தான் ஐநாவின் சித்திரவதைகளுக்கு எதிரான குழு இலங்கைக்கு செல்வதும், இந்த குழுவை மையப்படுத்தி முன்னரெல்லாம் ஐநா குழு வந்தால் அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் கடும்போக்காளர்கள் விமல் வீரவன்ச போன்றவர்கள் இப்போது இதே ஐநா குழு மூலமாக சுரேஷ் சாலைக்காக அரசியல் செய்வதும் பகிரங்கமாகவே தெரிகின்றது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக விடயங்களை நோக்கி கொண்டால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த வருடம் இதே நாளான ஜூன் 13 12 நாட்களுக்குரிய போர் வெடித்த விடயம் நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். ரைசிங் லயன் இல்லையென்றால் எழுச்சியூரும் சிங்கம் என்ற குறியீட்டு பெயரிலான ஒரு நடவடிக்கை மூலம் இஸ்ரேல் ஈரான் மீது இந்த போரை தொடுத்திருந்தது. இந்த போரின் முடிவில், இந்த 12 நாட்கள் போரின் முடிவில் அமெரிக்கா ஈரானிய அணை நிலையங்கள் மீது பெரும் குண்டு தாக்குதல்களை நடத்தி இந்த போரை முடித்து வைத்த நிலையில் இந்த மோதல் தொடங்கி ஓராண்டு நிறைவின் பின்னணியில் இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஓரிரு நாட்களில் ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாகலாம் என்ற நிலைமை வந்திருக்கின்றது. முதலில் இந்த ஒப்பந்தத்துக்குரிய சாத்தியப்பாடுகளை மறுத்த ஈரானும் இப்போது இதனை உறுதிப்படுத்தி இருப்பதால் ஏறக்குறைய இந்த டீல் இன்னும் ஓரிரு நாட்களில் சரிவரும் போல தெரிகின்றது. இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் குழப்ப முயற்சிப்பதாக ஈரான் புதிய குற்றச்சாட்டை தொடுத்தாலும் சுவிட்சர்லாந்தில் இந்த ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என தெரிகின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்த நிகழ்வை நடத்த தமது நாடு தயாராக உள்ளதாக சுவிட்சர்லாந்து அரசாங்கம் நேற்று அறிவித்திருக்கின்றது. 2 தரப்புக்கும் இடையே ஒரு உடன்பாடு எட்டப்பட்ட விடயத்தை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பும் நேற்று அறிவித்திருக்கின்றார். அடுத்து சுவிஸ் நிலவரங்களை நோக்கி கொண்டால் ஒரு நாடு தனது மக்கள் தொகைக்கு ஒரு நிலையான வரம்பை விதிக்க முடியுமா? அதாவது இவ்வளவுதான் இந்த நாட்டில் சனத்தொகை இருக்க முடியும், இல்லையென்றால் குடிப்பரம்பில் இருக்க முடியும் என்ற ஒரு நிபந்தனையை விதிக்க முடியுமா? சுவிட்சர்லாந்து அதற்குரிய பரிசீலனையை செய்ய உள்ளது. குறிப்பாக நாளை சுவிஸின் மக்கள் தொகையை முன்னிறுத்தி ஒரு ரெஃபரண்டம், அதாவது ஒரு வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது. சுவிஸின் மக்கள் தொகையை 10 மில்லியனாக கட்டப்படுத்தும் ஒரு முன்மொழிவு குறித்து முடிவெடுக்க வாக்காளர்கள் நாளை வாக்களிக்க உள்ளனர். இந்த நடவடிக்கையை சுவிஸின் வலதுசாரி கட்சிகள் ஆதரிக்கின்றன. ஏனென்றால் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை அங்கு வீட்டு வசதி, பொதுச்சேவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் மீதான அழுத்தத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு நிலைமைக்காக இந்த குடிப்பெரம்பல் கட்டுப்பாடு தேவை என்ன அவர்கள் சொல்லிக் கொள்கின்றார்கள். இப்போதைய திட்டத்தின்படி, அதாவது நாளை இடம்பெறும் இந்த ரெஃபரண்டத்தின்படி 2050ஆம் ஆண்டுக்கு முன்னர் சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகையை 10 மில்லியனாக குறைக்க, இல்லையென்றால் அதற்கு உட்படுத்தி வைக்க நகர்வுகள் எடுக்கப்பட வேண்டுமா என்பதற்கான பதிலை நாளை சுவிஸ் வாக்காளர்கள் தமது முடிவாக வழங்க உள்ளனர். குறிப்பாக 9.5 மில்லியன் என்ற அளவுக்கு மக்கள் தொகை வந்தவுடன் அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ரெஃபரண்டத்தின் நோக்கம் இருக்கின்றது. இதனால் சுவிட்சர்லாந்தில் இனிமேல் தஞ்சங்கோருவரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது, வெளிநாட்டு தொழிலாளர்களுக்குரிய குடும்ப மீளிணைவு உரிமைகளை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியனவும் முக்கியமான திட்டங்களாக இருப்பதால் வலதுசாரிகள் இந்த ரெஃபரண்டத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க மக்களை கோரிக்கொள்கின்றார்கள். ஆனால் 10 மில்லியன் என்ற உச்ச வரம்பு சுவிஸின் மக்கள் தொகையில் எட்டப்பட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தின்
சுதந்திரமாக பயணிக்கும் உரிமை உரசப்படும். ஆகையால் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் இந்த விடயத்தில் சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி வரும் என்பதால் இது சுவிட்சர்லாந்துக்கு ஒரு முக்கியமான சோதனையாக வந்திருக்கின்றது. அநேகமாக இந்த கட்டுப்பாடு, அதாவது 10 மில்லியன் என்ற அளவுக்கு குடிப்பெரும்பலை கட்டுப்பாடு செய்வது தேவையற்ற ஒரு விடயம் என்ற வகையில் நாளைய வாக்கெடுப்பின் முடிவுகள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் வலதுசாரிகள் இந்த முடிவுக்காக, அதாவது கட்டுப்படுத்த வேண்டும், சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு ஆதரவாக இருப்பதால் இந்த முடிவுகள் முக்கியமாக எதிர்நோக்கப்படுகின்றன. பார்க்கலாம் நாளைய வாக்கெடுப்பு எவ்வாறான முடிவை வழங்குகிறது என்பதை. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.